அன்பான விவசாய பெருமக்களே, இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, நெல் நாத்து நெறைய பேர் போடுறாங்க. கோடை காலத்துக்கு வந்து நெல் விவசாயம் பண்றாங்க. நாத்து போட்டு கூட விப்பாங்க. இது கொடுமையான மே மாதம். இந்த மே மாதத்துல நாத்து விட்டா என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதை எப்படி சமாளிக்கிறது? அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். நெறைய விவசாய நண்பர்கள் பார்க்குறீங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்துல பெல் பட்டன் ஒண்ணு இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. மேலும் ஜாயின் பட்டன் ஒண்ணு இருக்கும். அத நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, மிக குறைவான அளவு அமௌண்ட் கேட்பாங்க. அத பே பண்ணீங்க. உங்களுக்கு என்ன சந்தேகம் வேணாலும் நீங்க WhatsAppல மெசேஜ் குடுத்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து நமக்கு இருக்குது. அதுல வந்து நெல் நாற்று போட்டிருக்கோம் இல்லையா? நெல் நாற்று எப்படி இருக்குது? அதனால என்ன பிரச்சனை கோடை காலத்துல? அப்படின்றத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுல பார்த்தீங்கன்னா, நெல் நாத்து வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மேல் நுனி. இப்போ விதை இருக்குது. விதை முளைச்சு வரும்போது நுனி நுனி கருகிறது போல இருக்கும். இப்போ விவசாயிகள் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நாங்க வந்து விதை நேர்த்தி செஞ்சுட்டோம். விதை நேர்த்தி, கார்பன்டசிம், மேங்கோசப் நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா? அதுல 2 கிராம் பெர் கேஜி ஆஃப் சீட் வச்சு விதை நேர்த்தி செய்யணும். அப்படி இல்லைன்னா ட்ரைகோடெர்மா, சூடோமோனாஸ் இதுல வந்து 2 கிராம் பெர் கேஜி ஆஃப் சீட். இதுல எதுலனாலும் வந்து நீங்க விதை நேர்த்தி செஞ்சு போடுறோம். ஒரு விவசாயி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நீங்க சொன்ன மாரி விதை நேர்த்தி செஞ்சு போட்டுட்டோம் சார். அப்படி இருந்தாலும் நம்ம வந்து மேல வந்து நுனி கருகுது. இது எந்த நோயி அல்லது எந்த பூச்சின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்குள்ள படம் கூட போடுறேன் நானு. நீங்க பாருங்க. அதாவது வந்து நம்ம ஏற்கனவே விதை நேர்த்தி செஞ்சுட்டோம். முக்கியமா வந்து நோய் பிரச்சனைகள் தான் வந்து நெல்லுல வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல தாக்கும். 15ல இருந்து 20 நாள் நாற்று சமயத்துல. அப்படி இல்லைன்னா பூச்சி அப்படின்னா வெறும் த்ரிப்ஸ், அதாவது இலைப்பேன் வரும். இந்த 2 பிரச்சனை தான் வந்து நாற்றங்கால்ல வரக்கூடிய பிரச்சனை. அதை வந்து நம்ம பார்த்தாவே உடனடியா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஒரு மருந்து அடிச்சோம்னாலும் இமிடியேட்டா வந்து நம்ம அதை கட்டுப்படுத்திடலாம். ஆனா இது வந்து என்னனால நுனி கருகுது அப்படின்னா, அதிக அளவிலான வெப்பம். ரொம்ப வெப்பம். ஏன்னா கோடை காலத்துல வந்து உங்களுக்கு 38 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்கிறது. இந்த அளவு வெப்பத்துல 24 மணி நேரமும் வெயிலிலேயே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, குழந்தை தானே அது, பிறந்த உடனே விதையிலிருந்து வெளியில வரக்கூடிய குழந்தை மிக மிக சாஃப்டா இருக்கும். அது எப்படி அவ்வளவு உச்சபட்ச வெயிலை தாங்கும்? ஸோ அதனால நாற்றோட இலைகள் உலர்ந்து காயும். ஓகேங்களா? அதை வந்து நம்ம கருகி போச்சு, அது பூச்சி, நோய் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இன்னொன்னு வந்து நீர் பற்றாக்குறை இருக்கும். நீர் பற்றாக்குறை அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து நாட்டு நிலத்துல வந்து தண்ணீர்ல வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து தண்ணி எப்பயுமே தேங்கி இருக்கணுங்க நாத்துல. அப்படி இல்ல, நாட்டு நிலத்துல தண்ணீர் சரியாக இல்ல அப்படின்னா வேர்கள் வந்து உலர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நாத்துல வந்து நாத்து விட்டுட்டோம். அட்லீஸ்ட் வந்து தண்ணி வந்து 1 சென்டிமீட்டர் வந்து தேங்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறணும். வெயில் காலத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். 3வது வந்து மண் உப்புத்தன்மை. உங்களோட மண் வந்து உப்புத்தன்மை அதிகமா இருந்துச்சுன்னா நாற்று எரிந்த மாதிரி கருகும். உப்புத்தன்மை அதிகமாக இருந்தால் நாற்று முனை, ஓகேங்களா, நாற்று முனை கருகும். இது வந்து நம்ம எதனால கருகுது அப்படின்னா, இதனாலயும் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் எதனால நுனி கருகுது அப்படின்றது. இது பூச்சி நோய் கிடையாது. ஏன்னா வந்து பூச்சி நோயின்னு போயிட்டு நம்ம மருந்து வாங்கி அடிச்சோம்னா இது கேட்காது. அப்போ அந்த விவசாயிக்கு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ அனுப்புங்க. அவர் போட்டோ அனுப்புனாரு. அதுல பார்த்தோம்னா நுனி கருகி இருந்தது. அவருக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம்னா, நீராவி இழப்பு, சூடான காற்று இருக்கிறதுனால வந்து சூடான காற்று வீசுது. அதனால நாற்றை வந்து வேகமாக உலர செய்யும். நேரமா காஞ்சிரும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீர் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். 1ல இருந்து 2 சென்டிமீட்டர் வந்து தண்ணீர் வந்து எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 to 2 சென்டிமீட்டர் தண்ணீர் எப்போதும் தேங்கி இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். முக்கியமா மதிய நேரத்துல நீர்
குறையக்கூடாது, நம்ம பார்க்கணும். ஏன்னா மதிய நேரத்தில் நீர் குறைஞ்சிச்சுன்னா டைரக்டா அது மேல சன்லைட் படும், டக்குன்னு காஞ்சு போயிடும். 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிழல் ஏற்பாடு செய்யணும். இது வந்து நான் அவருக்கு முக்கியமா ரெக்கமெண்ட் பண்ணேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, வைக்கோல் எடுத்து போட்டுறலாமா அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி வைக்கோல் எடுத்து நீங்க போட்டீங்கன்னா, அந்த வைக்கோல் வந்து அது மேல அமுங்கிரும். அதனால வந்து முளைப்பு வந்து வர்றது வந்து ரொம்ப தடைபடும். இன்னொன்னு வந்து அதுக்குள்ள ஏர் சர்க்குலேஷன் சரியா கிடைக்காது. அதனால முளைச்ச பயிர்லாம் அவிஞ்சு போயிரும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து சேட் நெட் பச்சை கலர்ல சேட் நெட் இருக்கு இல்லையா? அத வந்து மேல வந்து 50% சேட் நெட் போடணும். போட்டோம்னா, மதிய நேரத்துல வந்து வரக்கூடிய வெயில வந்து நம்ம வந்து தடுத்து குடுக்கும். இரவு நேரத்துல அத எடுத்து விட்டுறலாம். அப்ப சேட் நெட் போடுறதுக்கு வழி இல்ல அப்படின்னா, தென்னை மட்டை இருக்கு இல்லையா? தென்னை மட்டை ஓலையோட இருக்கும் இல்லையா? அத வந்து குச்சிய நட்டு மேல போட்டு விடணும். எதுக்கு தென்னை மட்டை போட சொல்றோம்னா, இப்ப புல் முளைச்சிருக்கா தென்னை மட்டை மேலால இருக்கும். அதாவது அது மேலயும் படக்கூடாது. அதே சமயத்துல ஏர் சர்க்குலேஷனும் இருக்கணும். சன்னு லைட்டையும் தடுக்கும். இந்த மாதிரி 3 வகையான இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த தென்னை மட்டை போட சொல்றது. தென்னை மட்டையும் போடுற தென்னை மட்டையும் அந்த செடி மேல அமுக்குற மாதிரி இருக்கக்கூடாது. நாத்து மேல அமுக்குற மாதிரி இருக்கணும். இருக்கக்கூடாது. மேலாப்ப போடணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து காற்றோட்டம் கிடைக்கும். இன்னொன்னு வந்து சூரிய ஒளி வந்து நேரடியாக தாக்குறது குறையும். இன்னொன்னு முளைச்சு வர்ற அந்த முளை மேல வந்து அந்த செடி படாம கருகாம வேலை செய்யும். இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தடு. இப்போ வெயில் காலத்துல நிறைய விவசாயிகள் வந்து திருவள்ளூர் ஏரியா, காஞ்சிபுரம் ஏரியா, இந்த ஏரியாலாம் வந்து இப்போ விதை போய்கிட்டு இருக்குங்க. விதை போயிட்டு இருக்கு. நிறைய பேர் நாத்தும் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாத்து போடக்கூடிய அனைத்து விவசாயிகளும் விதை நேர்த்தி செய்து போடுங்க முதல்ல. 2வது வந்து நாற்று முளைத்து வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து தயவு செய்து இந்த தென்னை மட்டையோ அல்லது சேட் நட்டோ போட்டு பாதுகாக்குங்க. அப்படி இல்லாட்டினா அந்த மாதிரி இல்ல கருகி போச்சு அப்படின்னா நம்ம வந்து அமினோ ஆசிட் பேஸ்டு அமினோ ஆசிடோ அல்லது ஹியூமிக் ஆசிட் இது மாதிரி கலந்தது ஒரு 2 மில்லியில இருந்து 1 லிட்டர் தண்ணிக்கு மேல வந்து நீங்க ஈவினிங் இரவு நேரத்துல தான் நீங்க ஸ்ப்ரே பண்ணணும். இரவு நேரம்னா எப்படின்னா வந்து சாயந்தரம் வெயில் தாழ்ந்த பிறகோ அல்லது ஏர்லி மார்னிங் காலையில வெயில் வர்றதுக்கு முன்னாடி வெயில்ல அடிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வெயில் இருக்குது. அந்த அந்த இளம் நாற்று மேல